அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேத்துக்கு வந்து இந்த நேரடியாக அளவுகள் வந்து நான் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் அதில் வந்து என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் வந்து இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்பக்கம் முழு உயரம் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும், முன்பக்க கிராஸுக்கு தேவையான அளவை நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா படி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மார்பு சுற்றளவை வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து பேக் உயரத்துக்கும் ஃப்ரண்ட் உயரத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் இருந்து ஒரு சிலருக்கு வந்து அளவு கூடவோ குறையவோ இருக்கலாம். அதனால் இது கரெக்டாக நம்ம எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த மார்பு சுற்றளவு வந்து நான் 2 இடத்துல எடுக்க சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஆம் ஹோலுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு சுற்றளவும் சென்டர் போர்ஷனில் ஒரு சுற்றளவும் எடுக்க சொல்லியிருக்கேன். அது எந்த மாதிரி எடுக்கணும், ஏன் அது மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். ரெண்டாவது, இந்த ஆம்ஹோல் சுற்றளவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து முக்கியம். நம்ம மார்பு சுற்றளவை வச்சு என்ன தான் நம்ம கால்குலேஷன் போட்டு நம்ம அதை கரெக்டாக கட் பண்ணினாலுமே எல்லாருக்குமே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம இந்த ஆம்ஹோல் சுற்றளவு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகமாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு குறைவாகவும் இருக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது 40 இருக்கிறவங்களுக்கு இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு 1 இன்ச்சு கூடவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 1 இன்ச்சு குறைவாகவும் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஆம்ஹோல் சுற்றளவுக்கிட்ட நம்ம என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அது ஏன் நமக்கு அந்த ஆம்ஹோல் சுற்றளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த அளவுகளெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம லைவ் போடலான் இருக்கோம். இந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான டவுட் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதே சமயம் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் எல்லாத்துக்குமே இந்த லைவில் வந்து நான் உங்களுக்கு பதில் வந்து நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி லைவ் அட்டன் பண்ணுறவங்களும் நீங்கள் சேட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருக்குங்கிறத நீங்கள் சேட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் அதே லைவ்லேயே வந்து உங்களுக்கு பதிலும் வந்து கொடுத்துட்றேன். இந்த மாதிரி லைவ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்றைக்கு லைவ் வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறதையும் எந்த டைமுக்கு போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அந்த டைமுக்கு நம்ம வந்து வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் எந்த நாளை குறிப்பிட்டு சொல்கிறீங்களோ அந்த நாளில் வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம லைவ் வந்து போடலாம். அந்த லைவில் உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் முன்பக்க முழு உயரமும், ஆம்ஹோல் சுற்றளவு, மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு, இது எல்லாமே நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எண்ணெய் வச்சே நான் வந்து அளவு எடுத்து காமிச்சிருக்கேன். இனி ஃப்யூச்சரில் யாரையாவது நேரடியாக இன்னொருத்த உடம்புல இருந்து எப்படி அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்பக்க முழு உயரம், இந்த முழு உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அளவு தான் ரொம்ப முக்கியம். இந்த ஷோல்டரில் இருந்து அப்படியே உங்களுக்கு இந்த மார்பகம் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அளவுங்கிறது எடுக்கணும். அது மாதிரி இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் எல்லாம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வச்சு எடுக்கணும். எது வரைக்கும் நமக்கு அந்த எண்டு பாயிண்ட் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ 12.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 12.5 இன்ச்சு கூட நம்ம தையலுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா 1 இன்ச் வந்து சேர்த்துக்கோங்க. கிராஸ் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி முன்பக்க முழு உயரங்கிறத இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மற்றபடி நம்ம சென்டரில் சைட்லலாம் வந்து நம்ம ஃபார்முலா படி நம்ம வந்து கொண்டுட்டு வந்துக்கலாம். அது வந்து ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. அதனால் இந்த முழு உயரங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் நெக் எடுத்துட்டோம், அது மாதிரி இந்த முழு உயரம் அப்படிங்கிறதும் எடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஆம்ஹோலுடைய சுற்றளவு. சிலர் வந்து இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து வேண்டாம்
அப்படியே நம்ம மார்பு சுற்றளவில் இருந்து ஒரு கால்குலேஷன் சொல்லி இதுதான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தோராயமாக வேணால் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆம்ஹோல் சுற்றளவு அப்படிங்கிறது நமக்கு வேற வேறையாக வரும். அது ஏன் வேற வேறையாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருடைய உடம்பு வாகு. நான் இதை வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ 36 சைஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 36 சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு கை மட்டும் பெருசாக இருக்கும், அளவுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கையோட அளவுகள் சின்னதாக இருக்கும், உடம்போட அளவு குறைவாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அமைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஆம்ஹோல் சுற்றளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ட்ரெஸ் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஆம்ஹோல் சுற்றளவு அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது எடுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த சுற்றளவு சரியாக இருக்குமா, இந்த ஆம்ஹோல் உங்களுக்கு சரியாக செட் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆம்ஹோல் சுற்றளவுங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ப்ளவுஸ் கட்டிங்கில் நிறைய வீடியோஸில் இல்லை, எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது அதுதான். இந்த ஆம்ஹோலுக்கு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்ஹோலோட உயரம் அப்படிங்கிறது மாறும். எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆம்ஹோலுடைய உயரங்கிறது வராது. ஒவ்வொரு அளவுக்கும் அவங்களுடைய உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்ஹோல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இந்த ஆம்ஹோல் ஹைட் அப்படிங்கிறது மாறும். நம்ம டேபிளில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம வந்து சார்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து தோராயமான அளவு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அப்படிங்கிறது முன்ன பின்ன வந்து வரலாம். அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கட் பண்ணும்போது தான் அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து எனக்கு 32, 33 சைஸு. இப்போ எனக்கு 32 போட்டால் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். இதே 33 போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போது நான் வந்து 32 எனக்கு கரெக்டாக இருக்கும், 33 சரியாக வந்து இருக்கும். இதே என் வயசில் இருக்கிறவங்களே என்னை விட வேறு மாதிரி இருக்கலாம், அவங்களோட உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்கலாம். அப்போ என்னோடய ப்ளவுஸ் அவங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாக வந்து இருக்காது. அதனால் எல்லாருக்குமே இந்த ஆம்ஹோல் சுற்றளவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்ஹோலில் லூஸ் அடிக்கும். இந்த ஆம்ஹோலில் லூஸ் அடிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த ஆம்ஹோலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ப்ளவுஸில் வேறு பக்கமும் உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்போ சரியான காரணம் இதுதான் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க கூட முடியாது. அதனால இந்த ஆம்ஹோல் சுற்றளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆம்ஹோலுடைய அதாவது இந்த ஸ்லீவை சுற்றி நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி டேப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக இந்த ஆம்ஹோலை சுற்றி நீங்கள் வந்து எடுக்கணும். ரொம்ப டைட்டாலாம் எடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு நீங்கள் லூஸ் விட்டே எடுக்கலாம். ரொம்ப இறுக்கி இந்த மாதிரி இப்படியெல்லாம் எடுக்க தேவையில்லை. கொஞ்சமாக நீங்கள் ஒரு தளர்வு விட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இப்படியெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நேருக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு எடுக்கணும். இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி எடுக்கும்போது கையை வந்து இப்படி நீட்டிக்க சொல்லுங்கள். கையை நீட்டிட்டு நம்ம இப்படி எடுக்கும்போது தான் நமக்கு அளவு சரியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா சரியாக வந்து இருக்காது. இப்படி வைக்கும்போது இப்போ டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இப்படி இருக்கும்போது நமக்கு சரியாக இருக்குது. அந்த மாதிரி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் லூஸில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் வந்து இருக்குது. இந்த ஆம்ஹோல் சுற்றளவு அப்படிங்கிறது 14.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 14.5 இன்ச் சுற்றளவு அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு தான் மார்க் பண்ணுவோம். அப்படி பேக் சைடு மார்க் பண்ணும்போது நமக்கு இதை அப்படியே நம்ம 2ஆக பிரிக்கணும். அப்போ 2ஆக பிரிக்கும்போது நமக்கு 7.25 அப்படிங்கிறது இருக்கும். இந்த 7.25 அப்படிங்கிறது 7.5 இன்ச்சு இருந்தால் கூட பரவாயில்லை, பட் அதை விட குறைவாக வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ 7.25 7.5 வைக்கும்போது நமக்கு சரியாக இருக்கும். அதே சமயம் 8 இன்ச்சு அந்த சுற்றளவு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் சைடில் லூஸ் அடிக்கும். அதே மாதிரி 7 இன்ச்சு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆம்ஹோல் டைட்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கை வந்து உங்களுக்கு மேலே ஏறி வராது, இங்கேயே நின்றுக்கும். அது கரெக்டாக இங்கே வந்து சீட் ஆகணும், ஷோல்டரில் வந்து சரியாக கை வந்து உட்காரணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆம்ஹோல் சுற்றளவு சரியாக இருந்தால் தான் அது வந்து சரியாக உட்காரும். அது கம்மியாக இருக்கும்போது நமக்கு இது மேலே வராது, ஷோல்டர் இங்கேயே நின்றுக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஷோல்டர் இங்கே மேலே வரவே மாட்டேங்குது, கழுத்து லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கழுத்து லூஸ் கிடையாது, ஆம்ஹோல் டைட்டாக இருக்கிறதுனால. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆம்ஹோல் டைட்டை வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் வந்து மேலே வந்துடும். அது வர வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ப்ளவுஸோட அளவு சரியாக இருக்கும். அதனால் இந்த ஆம்ஹோல் சுற்றளவை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க.
நம்ம மார்க் பண்ணும்போது அதை அப்படியே நம்ம 2ஆக டிவைட் பண்ணி பேக்குக்கு மார்க் பண்ணுவோம். அதே இதை நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் எடுத்துப்போம். சரியா? இப்போது அடுத்து ஸ்லீவுடைய லென்த்து. இந்த ஸ்லீவுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸ்லீவ் எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துல ஸ்லீவ் ஜாயின் பண்ணால் சரியாக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல சரியாக இருக்கும், இந்த இடத்துல இருந்தால் சரியாக இருக்காது, அது மாதிரி இங்கே இருந்தால் சரியாக இருக்காது. அதனால் இந்த நமக்கு இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாக்கம் இறங்குது இல்லையா, அந்த மிட் பாயிண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நம்ம அந்த ஸ்லீவுடைய உயரம் அப்படிங்கிறது எடுக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கையுடைய அளவு எடுக்கும்போது அந்த லென்த் அப்படிங்கிறது 4 இடத்துல எடுக்கணும் அப்படின்னு. ஒன்று ஷார்ட் ஸ்லீவுங்கிறப்ப நம்ம இங்கே போடுவோம், ஒரு சிலர் இங்கே போடுவாங்க, ஒரு சிலர் இங்கே போடுவாங்க. அப்போது இந்த ஷார்ட் ஸ்லீவ் ஒன்று, அடுத்து எல்போ வரைக்கும் ஒன்று, அடுத்து 3/4 ஒன்று, அடுத்து ஃபுல் ஒன்று. இந்த மாதிரி 4 இடத்துல வந்து நம்ம அளவுகள் எடுக்கணும். இந்த 4 இடத்துலையுமே அந்தந்த இடத்துல சுற்றளவு அப்படிங்கிறதும் நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எந்த மாதிரியான ஸ்லீவ் கேட்டாலும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா? இதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இது எடுக்கிறது வந்து உங்களுக்கு பெருசாக டவுட் இருக்காது. எந்த இடத்துல அந்த நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோமோ அங்கேருந்து அப்படியே எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே இடத்துலையே அப்படியே திருப்பி ஒரு சுற்றளவு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? அப்போ கையில் வந்து உங்களுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருக்காது. வீடியோ வந்து கொஞ்சம் கிளியர் அடிக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியராக கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். கையோடைய சுற்றளவுமே நீங்கள் அப்படியே ரொம்ப இந்த மாதிரி டைட்டாலாம் வந்து எடுக்க வேண்டாம். நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேப்பு லூஸ் இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லீவும் வந்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேக்குக்கு என்னென்ன அளவுகள் வேணும்னு பார்த்துட்டோம், ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அளவு, நிறைய பேர் நிறைய நேரம் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும், அதில் எந்த அளவு எடுத்தால் சரியாக இருக்கும். நான் வந்து 2 அளவு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து மார்பு சுற்றளவு, 2வது நடுமார்பு சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட் அளவு ஆம்போலுக்கு கீழே 1 இன்ச் கேப்பில் வந்து எடுக்கணும். 2வது அளவு மார்பகத்துடைய சென்டர் பகுதியில் 1 எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆம்போலுக்கு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போதும் ஷாலு இந்த முந்தணியில் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மூச்சை உள்ளே நிறுத்தி இருக்கணும். மூச்சை உள்ளே நிறுத்தி இருக்கும்போது அளவு வந்து அதிகமாக இருக்கும். மூச்சை வெளியே விடும்போது நமக்கு அளவு குறைவாக இருக்கும். அதனால் மூச்சை உள்ளே நிறுத்தி இருக்கும்போது அவங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இந்த மாதிரி டைட்டெல்லாம் எடுக்கல, நான் ஓரளவுக்கு லூஸ் விட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் லூஸ் விட்டுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த அளவுக்கு எடுத்தால் நமக்கு போதும். ரொம்ப நீங்கள் ஃபிட்டாலாம் எடுக்க தேவையில்லை, அது மாதிரி ரொம்ப லூஸாகவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு லூஸ் விட்டுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த சாலையும் எடுத்துகிட்டே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் இதுதான் என்னுடைய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபிட்டாகவும் எடுக்க வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் எடுக்க வேண்டாம். இந்த லூஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 இன்ச் வந்து இருக்குது. சரியா? இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து 32. அதே இது நடுமார்பு சுற்றளவு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கீழே இறக்கி சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ சென்டர் பாயிண்டில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் நான் வந்து ரொம்ப லூஸாகவும் எடுக்கல, ரொம்ப டைட்டாகவும் எடுக்கல. இந்த அளவுக்கு நான் வந்து லூஸில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சரியா? பார்த்தீங்க அப்படின்னா 33 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இந்த மாதிரி 2 இடத்துல எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து என்ன டவுட் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு நமக்கு இங்கே 32 வருதுன்னா கீழேயும் 32 வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த 32 கூட நீங்கள் 1 இன்ச் அப்படிங்கிறத சேர்த்து வந்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து 32 33 வருதுங்கிறப்ப நான் 33 அப்படியே நான் 4ஆக டிவைட் பண்ணி வச்சேன்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்கும். இது வரைக்கும் நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருக்கேன். இனி வர வீடியோக்குள்ளே ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் வரும் அப்படின்னா நான் போடுற ப்ளவுஸும் நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இப்போது இங்கே இருக்கிறத விட முதல் அளவை விட 2வது அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது.
இந்த மாதிரி ஒரு சிலருக்கு சேமாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு குறைவாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதிகமாகவும் இருக்கலாம். அப்போ அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக எந்த அளவு இருக்குதோ அந்த அளவை வந்து மார்பு சுற்றளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது இங்கே வந்து 40 இன்ச், ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து 40 இன்ச் இருக்குது, ரெண்டாவது ரவுண்டு வந்து 44 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணுறது இந்த ரெண்டாவதாக எடுத்த அளவை வந்து நீங்கள் மார்பு சுற்றளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ 44 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அந்த 44 இன்ச்சை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணும்போது 11 இன்ச் அப்படிங்கிறது வரும். அந்த 11 இன்ச்சு நீங்கள் மார்பு சுற்றளவுக்கு வச்சு நீங்கள் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 40 கூட நீங்கள் 4 இன்ச் ஆட் பண்ணுவீங்க, இல்லை 2 இன்ச் ஆட் பண்ணுவீங்க. அது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து எது மாதிரி பண்ணுவீங்களோ நீங்கள் அது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. பட் நான் சொல்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அளவுமே நான் வந்து எடுப்பேன். இந்த 2 அளவில் எந்த அளவு அதிகமாக இருக்குதோ அந்த அளவை நான் அப்படியே வந்து மார்பு சுற்றளவுக்கு எடுத்துக்குவேன். இல்லை நல்ல ஃபேட்டாக, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்கேன். நான் வந்து ரொம்ப ஃபேட்டெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 33 இன்ச்சு அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து எடுத்துப்பேன். இதே இது நல்ல ஃபேட்டாக இருக்காங்க, மார்பகத்தோடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, அல்லது நல்ல ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு 1 இன்ச் மட்டும் நான் சேர்த்து வந்து எடுக்க சொல்லியிருப்பேன். இப்போ நான் ரீசெண்டாக போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து இந்த சுற்றளவில் இருந்து 1 இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க, எந்த அளவு அதிகமாக இருக்கோ அது கூட நான் 1 இன்ச்சு சேர்த்துக்க சொல்லியிருப்பேன். அதுவுமே நீங்கள் வந்து நிறைய பேர் அந்த டவுட்டு கேட்டதுனால தான். ஏன்னா சப்போஸ் 1 இன்ச் அப்படிங்கிறப்போ நமக்கு சுற்றளவில் ஒரு 1/4 இன்ச்சு தான் நமக்கு வந்து கூடும். அப்படியே லூஸாகவே இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு தையல் உள்ளே போட்டுக்கலாம். சப்போஸ் நமக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு தையல் வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். நமக்கு அது வந்து சரியாக இருக்கும். நமக்கு அந்த அளவு தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து வரும். இப்போ இதுலேயுமே இந்த செஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டுக்கு மட்டுமே லைவில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவுமே நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோஸ் வந்து நீங்கள் பேசுகிறது வந்து புரியுது, பட் வீடியோ வந்து கிளியராக இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லைவில் வந்து போடும்போது நமக்கு வீடியோ வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்குது. நானும் அதை வந்து நான் பார்த்தேன். இனிமேல் வந்து லைவில் வந்து அந்த மாதிரி நோட்ஸ் இருக்கிற வீடியோஸ் வந்து லைவில் வந்து வராது. மற்றபடி லைவ் இனிமேல் வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் காமிச்சே நம்ம வந்து பேசலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம லைவில் வரும்போது நீங்கள் சாட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே வீடியோஸ்லேயே நான் அதுக்கான பதிலையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம லைவ் வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்றைக்கு நம்ம லைவ் வச்சுக்கலாம், எந்த டயத்துக்கு வந்து அந்த லைவ் வந்தால் எல்லோரும் அட்டன் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல இதில் யார் வந்து அதிகமாக சொல்லியிருக்கிறீங்க, வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம லைவ் வந்து வச்சுக்கலாம். இல்லை லைவ் வேண்டாம் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ இந்த மார்பு சுற்றளவு எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி தான் எடுக்கிறேன், நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். யாரும் இது வரைக்கும் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னது கிடையாது. நேரடியாக அளவு எடுக்கிற மாதிரி இருந்தால். இதே தான் அளவு ப்ளவுசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அளவு ப்ளவுஸில் இருந்து எப்படி அளவுகள் எடுக்கணும், அதை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் வந்து நிறைய வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒருத்தர் நேரடியாக நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எந்த விஷயம் புரிஞ்சிருக்கு, எந்த விஷயம் புரியலை அப்படிங்கிற எல்லா விதமான கருத்துக்களையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்மளோட வீடியோஸை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6600 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து கம்மி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள், உங்களுடைய எண்ணங்களை தவறாமல் பதிவு செய்யுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் எனக்கும் வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.